நண்பர்களுக்கு வணக்கம். நான் வெங்கட். இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், నేను వెంకట్ని. இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம இப்போ மேலே பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே ஒரிஜினல் நெல்லூர் ஜுடிப்பி ஒங்கோல் குட்டிகள். நம்ம கூடூர் சந்தையில் எடுத்து கொடுத்த குட்டிகள் தான். இந்த குட்டிகள் விற்பனைக்கு இருக்குது. அதை பற்றின டீட்டெயிலை நம்ம பார்க்க போகிறோம். ப்ரீடிங் யூனிட் வச்சுருக்கிறவங்க எந்த மாதிரியான பசுந்தீவனங்களை வளர்க்கணுன்றதை பார்க்க போகிறோம். ஆடுகளுக்கு சப்ளிமெண்ட்ஸ் கண்டிப்பாக கொடுக்கணுமா, எந்தெந்த அளவுகளில் கொடுக்கணும் அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆல்ன்றதை எனேபிள் பண்ணிங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற குட்டிகள் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி நம்ம கூடூர் சந்தையில் எடுத்து கொடுத்த குட்டிகள் தான். அந்த டைம்லேயே நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதை வேணால் கூட நீங்கள் போய் பார்க்கலாம். நம்ம வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற குட்டிகள் மொத்தம் 113 இருக்குது. அதில் பெரிய சைஸில் இருக்கிற 70 மட்டும் சேல்ஸுக்கு சொல்லியிருக்கிறாங்க. இந்த 70னுடைய ஆவரேஜ் லைவ் வெயிட் பார்த்திங்கன்னா 30 கிலோவுக்கு மேலே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 25 கிலோவிலேருந்து 40 கிலோ வரைக்குமே குட்டிகள் இருக்குது. நெல்லூர் ஜுடிப்பி குட்டிகள் நம்ம மண்ணுக்கு வளருமா, ஒங்கோல் குட்டிகள் எந்த அளவுக்கு நமக்கு வெயிட் கெயின் வரும் அப்படியெல்லாம் சொல்லி கேட்குறீங்க. இப்போ இதை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். இதில் கூட பார்த்திங்கன்னா அவர் மேய்ச்சலில் தான் வளர்த்துருக்காரு. ஈவினிங்கில் மட்டும்தான் ஃபீடு கொடுத்துருக்காரு. இன்னும் கொஞ்சம் நல்லா கவனிச்சிருந்தா இது இன்னுமே கூடுதலான வெயிட் வந்திருக்கணுன்றது தான் என்னுடைய கணிப்பு. இந்த கெடா குட்டிகள் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பக்கத்தில் இருக்குது. இந்த குட்டிகள்லேருந்து ப்ரீடிங்க்கு வேணுன்றவங்க கூட செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா எல்லாமே ஒரிஜினல் ஒங்கோல் குட்டிங்க. இந்த கெடா குட்டிகளை வாங்கி அடுத்த பக்ரீத் வரைக்கும் வச்சு வளர்த்திங்கன்னு சொன்னால் நல்ல வெயிட் கெயின் கொண்டு வரலாம். 100 கிலோவுக்கு மேலே வளரக்கூடிய குட்டிகள் எல்லாமே இதில் இருக்குது. யாருக்காவது தேவை இருந்தால் சாரோடைய நம்பரை நான் டைட்டிலையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் வச்சுருக்கிறேன். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். கால் பண்ணி பேசி மற்ற விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். விலை பேசி எடுத்துக்கலாம் நண்பர்களே. அடுத்து தாயாடுகளை வச்சுருக்கிறவங்க எந்த மாதிரியான பசுந்தீவனங்கள் வளர்த்தா அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரியாக இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். தாயாடுகளை பொறுத்த வரைக்கும் நம்ம பசுந்தீவனங்களை கொடுத்தே ஆகணும். பசுந்தீவனங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம பில் வகை, தானிய வகை, பயிறு வகை, மர வகைன்னு சொல்லிட்டு 4 வகையாக பிரிக்கலாம். பில் வகையை பொறுத்த வரைக்கும் கோ4, கோ5 அந்த மாதிரியான நேப்பியர் வெரைட்டிகளை நீங்கள் பயன்படுத்தலாம். சூப்பர் நேப்பியர் கூட பில் வகை தான். அதில் சில பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது பயன்படுத்துகிறதும் பயன்படுத்தாதும் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பத்திற்கே நான் விட்டுடுறேன். அது அதிகமான ஈல்டு வர்றதுனால நிறைய பண்ணைகளில் இன்னும் பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. பயிர் வகையை பொறுத்த வரைக்கும் வேலி மசால் நீங்கள் பயன்படுத்தலாம். தானிய வகைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் கோஎஃப்எஸ் 29 கரெக்டான சாய்ஸாக இருக்கும். சவுண்டல் தாங்க மர வகையில் பெஸ்ட்டான ஒரு சாய்ஸு. ஸோ இப்போ நம்ம கூட்டி கழித்து பார்த்தோன்னு சொன்னால் ஒரு 4 ஐட்டம் நான் சொல்லியிருக்கேன். கோ4, கோ5 அந்த மாதிரியான நேப்பியர் வெரைட்டி, வேலி மசால், கோஎஃப்எஸ் 29, சவுண்டல். எத்தனையோ வகையான பசுந்தீவனங்கள் இருக்கும்போது நீங்கள் இந்த 4 மட்டுமே சொல்கிறீங்களே, இது போதுமா? நிறைய வகையான பசுந்தீவனங்களை நம்ம கொடுக்கும்போது தானே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் மைண்டில் ஓடிட்டு இருக்கிற கேள்வி எனக்கு கேட்குது. நிறைய பேர் பண்ணுற தப்பு இது தான். என்னை பொறுத்த வரைக்கும் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்துன்னே நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம ஒரு சின்னதாக ஒரு 10 ஆடு இல்லை ஒரு 20 ஆடு வச்சுட்ருக்கும்போது நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு கமர்ஷியலாக ஒரு பெரிய பண்ணையாக நம்ம இதை கொண்டு வரணும் அப்படின்னு உங்கள் மைண்டில் ஒரு எண்ணம் இருந்தாலோ அல்லது நீங்கள் பெரிய பண்ணையாக தொடங்கினாலோ கண்டிப்பாக நமக்கு ஈல்டு முக்கியம். ஈல்டு மட்டுமே இல்லை, அது மல்டி கட்டிங்காகவும் இருக்கணும். அதாவது ஒவ்வொரு முறையும் நம்ம பயிர் செஞ்சிட்ருக்க முடியாது. அறக்க வந்துகிட்டே இருக்கணும். ஈல்டு நிறைய வரணும். அப்போது ஈல்டுன்னு பார்க்கும்போது நமக்கு நேப்பியர் வெரைட்டி, அப்புறம் இந்த கோஎஃப்எஸ் 29, அதே மாதிரி இந்த பயிர் வகையை எடுத்துக்கும் போது வேலி மசால் தான் ஓரளவுக்கு பெஸ்ட்டு. சவுண்டல் ஏன் நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னால், சவுண்டலும் நல்ல ஈல்டு இருக்கும். அதாவது நீங்கள் சவுண்டலை மரமாக வளர்த்துட்டு வெட்டிக்கக்கூடாது. கீழே தரையோடு நீங்கள் கட் பண்ணிக்கணும். அப்படி கட் பண்ணும்போது அது களை எடுத்து தண்ணி விடும்போது திரும்பவும் நல்ல ஈல்டு வந்துகிட்டே இருக்கும். சாப் கட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த சவுண்டலில் ஒரே ஒரு பிரச்சனை, பனிக்காலங்களில் மட்டும் அஸ்வினி தாக்குதல் இருக்கும். ஈல்டு அவ்வளோவா வராது. அதுக்கு நம்ம முன்னாடியே ப்ரிப்பேராக அதுக்கு மருந்து அடிச்சிட்டோன்னா அது கரெக்டாக வரும். அப்படி இல்லைனாலும் மற்ற தீவனங்களை வச்சு நம்ம சமாளிச்சிடலாம். இதில் கோஎஃப்எஸ் 29 நம்ம ட்ரை ஃபாடரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை ஃபாடராக தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா ஆடுகளுக்கு பசுந்தீவனம் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த மாதிரி உலர் தீவனமும் முக்கியம், அடர் தீவனமும் முக்கியம். ஸோ இந்த கோஎஃப்எஸ் 29 நம்ம அடர் தீவனமாக யூஸ் பண்ணிக்கலாம். இதை அறுத்து சாப் கட் பண்ணிவிட்டு காய வச்சு மூட்டை பிடிச்சி எடுத்து வச்சிட்டிங்கன்னா நம்ம ட்ரை ஃபாடராக யூஸ் பண்ணிக்கலாம்.
அதாவது ஸ்டார்ட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா சரியாக விரும்பி சாப்பிடாது. ஆனால் பழக்கப்படுத்திட்டிங்கன்னா சாப்பிடும். இதில் இன்னொன்று கூட பண்ணிக்கலாம். நம்ம வந்து அடர் தீவனத்தை கூட மிக்ஸ் பண்ணி கூட இதை கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது நல்லாவே சாப்பிடும். இப்போ நம்மக்கிட்ட நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கேற்ற மாதிரி நம்ம மொலாசஸ் கொஞ்சம் எக்ஸஸாக போட்டு உங்களுக்கு அடர் தீவனம் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். அந்த அடர் தீவனத்தை நீங்கள் இந்த மாதிரியான உலர் தீவனங்கள் கூட இப்போ OFS 29 மட்டும் இல்லை, சோளத்தட்டு இதெல்லாம் கூட சாப் கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தீங்கன்னா, அது கூட சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு TMR மாதிரி உங்களுக்கு வந்து இது கிடச்சிரும். அது நீங்கள் ஆடுகளுக்கு போடும்போது சுத்தமாக கழிக்காமல் நல்லாவே சாப்பிடும். இப்போ சப்ளிமெண்ட்டு பொறுத்த வரைக்கும் வந்துடலாம். ஆடுகளுக்கு சப்ளிமெண்ட்டு கண்டிப்பாக கொடுக்கணுமான்னா கண்டிப்பாக கொடுக்கணும். சப்ளிமெண்ட்டு கொடுக்கலன்னு சொன்னால் அது தாயாடுகளாக இருந்தாலும் சரி, கிடா குட்டிகளாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. தாயாடுகளை பொறுத்த வரைக்கும் செனை நிற்காமல் இருக்கிறது, செனை காலம் தள்ளி போகிறது, வளமில்லாத குட்டிகளை போடுறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். கிடா குட்டிகளை பொறுத்த வரைக்கும் வெயிட் கெயின் வராமல் இருக்கிறது, அடிக்கடி நோய்வாய்ப்படுறது, கால்கள் வளையிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வரும். அதனால் கண்டிப்பாக சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கணும். சப்ளிமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம மினரல் மிக்சரு, ப்ரோபயாட்டிக்கு, லிவர் டானிக்கு, கால்சியம் டானிக்கு இந்த 4த்தையுமே கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். மல்டிவிட்டமின் சிரப்பெல்லாம் கூட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம சொல்கிற பிராண்டு யூஸ் பண்ணும்போது அதில் மல்டிவிட்டமினும் சேர்ந்து வந்துடுறதுனால நீங்கள் கால்சியம் டானிக், லிவர் டானிக், மினரல் மிக்சர், ப்ரோபயாட்டிக் சேர்த்து கொடுத்தாவே போதுமானது. கால்சியம் டானிக்லேயும் லிவர் டானிக்லேயும் மல்டிவிட்டமின்ஸ் உங்களுக்கு ஆட் ஆகியே வந்துடும். என்ன பிராண்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு சொன்னால் பர்சனலாக கால் பண்ணி கேளுங்க, இல்லைனா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஆனால் நீங்கள் நம்ம டிடி கேட்டில் ஃபீட் யூஸ் பண்ணும்போது மினரல் மிக்சரையும் ப்ரோபயோட்டிக்கையும் யூஸ் பண்ண தேவையில்லை, எல்லாமே அதுலேயே மிக்ஸ் ஆகி வந்துடுது. కాల్షియం టానిక్, లివర్ టానిక్ மட்டும் நீங்கள் கொடுத்துக்கிட்டால் పోదుమానది. ఫ్రెండ్స్, ఈ వీడియోలో చూస్తూ ఉండే పొట్టేలు పిల్లలు గూడూరులో ఎత్తినటి అన్ని ఒరిజినల్ ఒంగోలు పిల్లలు. మొత్తం 70 పిల్లలు ఉంది. యావరేజ్ లైవ్ వెయిట్ చూస్తే 30 కిలోల పైన వస్తాయని చెప్పున్నారు. 25 నుంచి 40 దాకా ఉంది పిల్లలు. యావరేజ్గా 30 పైన వస్తాయని చెప్పున్నారు. పిల్లలన్నీ మంచి క్వాలిటీగా ఉన్నాయి. జత 28,000గా చెప్పున్నారు, ఫైనల్ కాదు. ఎవరికన్నా కావాల్సి ఉంటే సార్ నెంబరు టైటిల్లో డిస్క్రిప్షన్లో పెట్టిన ఆ నెంబర్కి కాల్ చేసి మీరు వేళ మాట్లాడి ఎత్తుకోవచ్చు ఫ్రెండ్స్. ఈ పిల్లలు ఎక్కడున్నాయంటే తిరువణామలై డిస్టిక్, సెంగం అనే చోట్ల ఉంది.